அடுத்த செய்தியாக நல்லதங்கால் கோவில் வாத்ரா இருப்பு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், நாயக்கர் சமுதாயத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலை கைப்பற்றுவதற்கு அறநிலையத்துறை இப்பொழுது இறங்கியிருக்கு. இதை எப்படியாவது இந்த கோவிலில் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள், அங்கே இருக்கக்கூடிய விஸ்வ ஹிந்து பரிஷத்துலாம் இதை ஒரு போராட்டம் முன்னெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஹெச்ஆர்என்சி எப்படி பிரைவேட் கோயில்ஸை எப்படி அபகரிக்கிறது அப்படின்னு. 36,000 இருந்த ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் இருக்க கோயில் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 42,000க்கு மேலே இருக்குது. அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து, அதாவது குறிப்பாக கணக்கு வழக்கில் இந்த பிரச்சனை, அட்மினிஸ்ட்ரேஷனில் பிரச்சனைனா அதை கையில் எடுத்துகிட்டு 5 வருஷத்தில் அது சரி பண்ணி திரும்ப ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் சொல்லுது. அது சம்பந்தமாகவே தொடர்ச்சியாக அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் முன்பு டிஆர் ரமேஷும் அதற்கு பிறகு இப்பொழுது நாகராஜன் அவர்களும் தொடர்ச்சியாக, நீங்கள் தான் அந்த நேர்காணல் பண்ணுறீங்க, அதில் தொடர்ச்சியாக பல விஷயங்களை ஹெச்ஆர்என்சி ஆக்ட் பிரகாரம் எப்படி இந்த அரசு செயல்படுகிறது, குறிப்பாக இந்து கோயில்கள் எப்படி அபகரிக்கிறது, அவங்களுடைய அதாவது சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு வந்துட்டு அதில் அவங்க எவ்வளவு கோல்மால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெளியில் சொல்கிறது தான் அந்த நிகழ்ச்சி. இப்போ இந்த நல்லதங்கால் கோயிலை எடுக்கிறாங்க. இந்த நல்லதங்கால் வரலாறு அப்படிங்கிறதே தமிழக மக்களுக்கு மிக பரிச்சயமானது. அதை கிராமப்புறத்தில் ஃபோக் அந்த இதுலேருந்து நாட்டுப்புற கதைகளாக பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. இப்பொழுதும் தென்பகுதியிலே அந்த கதை ரொம்ப ஃபேமஸ். ஏதாவது ஒரு கோயில் திருவிழான்னா எப்படி வள்ளி திருமணம் அது எப்படி போடுவாங்களா ட்ராமா, அதே மாதிரி நல்லதங்கால் இது ஒரு நேரத்தில் ஹரிச்சந்திரா நாடகம், வள்ளி திருமணம், நல்லதங்கால் இதுன்னு. என்னென்னா நீங்கள் சொல்கிற அந்த வத்ராயிருப்பு அர்ச்சனாபுரம் அந்த இடத்துல தான் அந்த கோயில் இருக்கிறது. ஒரு அண்ணன் தங்கை அவங்களுக்கான உறவு எப்படி இருக்கணும், பாசப்பிணைப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கதை. நல்லதங்கால் அவருக்கு நல்ல தம்பிங்கிற ஒரு அண்ணன் இருக்கிறான். இவங்க மதுரையில் வாக்கப்பட்டு போகிறாங்க. அவங்களுக்கு 7 குழந்தைகள் பிறகுறாங்க. அப்புறம் அந்த கணவர் இறந்து போயிடுறாங்க. வேறு வழி வாழ்வுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், சரி அண்ணன் வீட்டுக்கு போனால் அண்ணன் நம்மளை கவனிச்சுப்பார் அப்படிங்கிறப்ப அங்கே அண்ணன் வீட்டுக்கு வராங்க. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே அண்ணன் இல்லை, அண்ணி இருக்காங்க. அண்ணி ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதோ இல்லைன்னு பச்சை விறகும் உடைஞ்ச மண்பாண்டங்களெல்லாம் கொடுத்து, வேணா நீ சமைச்சு அந்த பிள்ளைங்களுக்கு சோறு போடுறதுனா போடுன்னு தான். கற்புக்கரசியான நல்லதங்காள் அவளை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த விறகு எரிகிறது. சாதம் சமைச்சு அன்னைக்கு கிடைச்ச அந்த விஷயங்களெல்லாம் வச்சு அவங்களுக்கு சோறு போடுறாங்க. ஆனால் அடுத்தடுத்த நாள் இதோ விடுவார் அண்ணன், அதோ விடுவார்னு அவங்க காத்துட்டு இருக்கிற நேரத்தில் அண்ணன் வரவே இல்லை. அவர் என்ன வேலைக்காக போனாரா என்னன்னு தெரியல. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஆகும், இதுக்கு இந்த குழந்தைங்க 7 குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு போடணுமே என்ன பண்ணுறப்ப ஒரு பெரிய பஞ்சம் போல் அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் வருது. வேறு வழி இல்லாமல் சரி நம்ம இப்படியே இருக்கிறோம், அந்த பஞ்சத்தில் அடிபட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம், நாளைக்கு அண்ணன் வராரு, பார்த்தோன்னே நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து அண்ணன் எப்படி கஷ்டப்படுவான், இப்படி கஷ்டப்பட்ட நம்மளை அண்ணி இப்படி ஒழுங்காக பார்த்துக்காம இருந்தா அவங்க மேலே அவன் என்ன கோவப்படுவான், இதையெல்லாம் யோசித்து விட்டு நம்ம உயிரோடு இருக்கிறதுனால இப்போ இந்த பகுத்தறிவோடு யோசிச்சா இதெல்லாம் ஒரு இதுவா, வாழ்க்கைக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்லாம் இவங்க பல கதைகள் சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த நாட்டுப்புறத்தில் அந்த நடந்த கதையாக அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த 7 குழந்தைகளையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல பிடிச்சி தள்ளிட்டு இவங்களும் இறந்து போகிறாங்க அப்படின்னு. அவருடைய இதை பார்த்துட்டு கொஞ்ச நாள் பிறகு அந்த சகோதரன் வரான், பார்த்துட்டு இந்த கதைகள்லாம் சொல்கிறாங்க, நடந்த விஷயத்தெல்லாம். இதற்கு காரணமான தனது மனைவி தானே அப்படின்னு சொல்லி மனைவி கொள்கிறான். நம்முடைய தங்கையே நம்மளால் இப்படி பார்த்துக்க முடியல, இவ்வளவு ஒரு பஞ்சத்தில் அடிபட்டு ஒரு குடும்பத்தோடு செத்து போயிருக்காளன்னு அதையும் அவன் தாங்காமல் அவனும் குத்திட்டு இறந்து போயிடுறான் அப்படிங்கிறது கதை. கற்புக்கரசியான அந்த நல்ல தங்காளையுடைய இதை பார்த்து அந்த கடவுளே மீண்டும் அவங்கள உயிர்ப்பிக்கும் பொழுது, செத்தவங்களாம் இது மாதிரி வந்துட்டா நாளைக்கு இந்த பூமி தாங்குமா, என்னை உன்னோடையே சேர்த்துடுன்னு அவங்க கோரிக்கை வைக்க, இல்லை அதுக்கான ஒரு காலம் வரும், அதுவரை நீ ஒரு தேவியாக இருந்து இந்த ஊரை காப்பாற்று, நல்ல விஷயங்கள் இந்த ஊருக்கு செய் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த கிணறு இருக்கு, அது சம்பந்தமான கோயில் இதெல்லாம் வச்சு அந்த மக்கள் வழிபடுறாங்க. இப்போ இவங்க சொல்லுவாங்கள்ல, ராமர் அவர் வடநாட்டு கடவுள், விநாயகர் வடநாட்டு கடவுள், நம்மிடம் இருப்பதெல்லாம் மூத்தோர் வழிபாடு, நடுகள்,
சிறு தெய்வம் குரு தெய்வம் அப்படின்னா இப்போ அது போன்ற ஒரு தெய்வம் தானே. இந்த கோயிலையும் அபகரிக்க யார் நினைக்கிறா? ஹெச்ஆர்என்சி. ஏற்கனவே என்ன, இந்த கோயிலை அபகரிக்கும் பொழுது அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க. இது மதுரை கோர்ட்டுக்கு கேஸ் போகுது. அந்த கேஸில் இப்பொழுது கும்பாபிஷேகத்தை மட்டும் இது என்னன்னு பண்ணி பார்க்குறப்ப கும்பாபிஷேகம் வழியாகத்தான் இங்கே ஹெச்ஆர்என்சி உள்ளேயே நுழைய பார்க்குதுன்னு அந்த ஊர் மக்கள் இது பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி நாயக்கர் சமுதாயம், இப்பொழுது தேவர் சமுதாயம், எல்லா சமுதாய மக்களும் அங்கே இருக்கிறாங்க. நாளைக்கு இது சமுதாய பிரச்சனையா, இது வந்து ஒரு நடுப்புற ஒரு சிலை உடைச்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அந்த சிலை உடைத்ததே என்ன, உடைஞ்சு போனதே என்னன்னா இவங்க உள்ளே வந்துருவாங்கிறத ஒரு விதமான எதிர்ப்பு காட்டுவதற்காக தான் அங்கே இருக்கிறவர்களை செய்தார்கள் அப்படின்னு ஒரு பார்வை சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் இவர்கள் யார் செய்தார்கள்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணால் கூட அவங்களை எல்லாம் கைது செய்யாமல் இருந்தது காரணம் இது வந்து அங்கே தென்பகுதியில் ஜாதி பிரச்சனையாக உருவாகிடும்னு அந்த நேரத்தில் இதாக இருந்தவொடனே, ஆனாலும் அந்த உறுத்திக்கிட்டே இருக்குது அந்த கோயிலை அபகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இப்பொழுது பார்த்தீங்கன்னா நேற்று பலாலயம் பண்ணணும் அப்படின்னு அந்த மக்கள் சொல்லும் பொழுது இது அறநிலையத்துறை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதற்கு தான் விஹெச்பி கடும் கண்டனங்களை தெரிவித்தது. அது சமுதாய கோயிலாகத்தான் இருக்கணும், அந்த கிராம மக்களிடம்தான் இருக்கணும். இதை அறநிலையத்துறை கைப்பற்ற நினைத்தால் விஹெச்பி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும். இப்போ ஒரு அறிக்கையாக, கண்டன அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. இதை செவிசாய்க்கவில்லை ஹெச்ஆர்என்சி அப்படின்னா மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவார்கள் அப்படின்னு நம்புகிறோம். நீங்கள் கவனிக்கணும், இந்த கோயிலுக்காக கம்யூனிஸ்டுகள் உட்பட போன வாரம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. கூட்டணி கட்சியில் தானே இருக்குது, அவங்க கூட போராட்டம் பண்ணியிருக்கிறதாகத்தான் செய்தி நான் படித்ததாக ஞாபகம். அப்படி இருக்கும் பொழுது ஹெச்ஆர்என்சி எப்படி அபகரிக்கிறதுன்னு தெரியல. விஹெச்பி சொன்னது போல் ஹெச்ஆர்என்சி நடவடிக்கை இதை பின்வாங்க வேண்டும் அந்த கைப்பற்றுறதுலேருந்து. இல்லாவிட்டால் விஹெச்பி மக்களை திரட்டி போராடத்தான் நினைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த போராடுவதா இல்லையா அந்த கிராம மக்களிடமே கோயிலை கொடுப்பதா அப்படிங்கிறது இந்த ஆளும் அரசிடம் இருக்கிறது. என்ன செய்கிறாங்க?